வெல்கம் டு கதை காவியம் சேனல். வாழ்க்கையின் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடும் பழக்கமாகும். ஒரு மீன் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு பறவையைப் போல பறக்க விரும்பினால் அதனால் முழு கடலையும் நீந்த முடியும் என்றாலும் அது எப்போதும் தன்னை தகுதியற்றதாகவே உணரும். இன்றைய சமூக ஊடக உலகில் இந்த ஒப்பிடுதல் மேலும் மோசமடைந்துள்ளது. நமது மகிழ்ச்சியை திருடி நாம் பெற்றிருக்கும் பரிசுகளை மறக்கச் செய்கிறது. அதை பற்றிய கதை இது. கதை பிடிச்சிருந்த கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு அழகான வனப்பகுதியை ஒட்டிய கிராமத்தில் ராஜு என்ற கடின உழைப்பாளியும் இரக்க குணமும் கொண்ட ஒரு சிறுவன் வாழ்ந்தான். ஆனால் அவனது ஒரே பலவீனம் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டுக் கொள்வதுதான். அவனது வகுப்பு தோழன் ஜான் அதிக மதிப்பெண் எடுத்தபோது நான் மட்டும் ஏன் அவனைப் போல புத்திசாலியாக இல்லை என்று நினைத்தான். பணக்காரனான மார்க்கை பார்த்தபோது அவனுடைய பணம் எனக்கு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று பெருமூச்சு விட்டான். இந்த எண்ணங்கள் அவனை நாளுக்கு நாள் மகிழ்ச்சியற்றவனாகி தன்னால் ஒருபோதும் எதையும் சாதிக்க முடியாது என்று நம்பச் செய்தது. ஒரு நாள் மதியம் தனது ஞானத்திற்காக அறியப்பட்ட தாத்தா தாமஸ் என்ற முதியவர் கிராமத்திற்கு வந்தார். ராஜு அவரிடம் சென்று, தாத்தா, நான் கடுமையாக உழைத்தாலும் யாராவது என்னை விட சிறப்பாக செய்வதை பார்த்தால் நான் துக்கமடைகிறேன் என்று தனது வருத்தத்தை கூறினான். தாத்தா தாமஸ் புன்னகையுடன் அடுத்த நாள் காலை கிராமத்தின் பழமையான மரத்தின் அருகில் வர சொன்னார். மறுநாள் ராஜு வந்தபோது தாத்தா தாமஸ் அவனை சுற்றி கவனிக்கச் சொன்னார். அங்கிருந்த மரங்களை பார்த்து அவர் கேட்டார், இந்த ஆப்பிள் மரம் அந்த ஓக் மரத்தை பார்த்து, நான் ஏன் உன்னை போல உயரமாக இல்லை என்று குறை கூறினால், அல்லது ஓக் மரம், எனக்கு ஏன் ஆப்பிளை போல இனிப்பான பழங்கள் இல்லை என்று பெருமூச்சு விட்டால் அது எப்படி இருக்கும்? ராஜு சிரித்துவிட்டு, அது வேடிக்கையாக இருக்கும் தாத்தா என்றான். தாத்தா கூறினார், சரியாக சொன்னாய். வாழ்க்கையும் அப்படித்தான். ஒவ்வொரு மரத்திற்கும் அதன் சொந்த பலம் உள்ளது. ஓக் மரம் உயர்ந்து நிற்கிறது, ஆப்பிள் மரம் பழங்களை தருகிறது. இரண்டும் வேறுபட்டிருந்தாலும் இரண்டும் மதிப்புமிக்கவை. அடுத்து தாத்தா ராஜுவை அருகில் உள்ள குளத்திற்கு அழைத்துச் சென்று, பறவையைப் போல பறக்க மீன் விரும்பினால் அது சரியாக இருக்குமா என்று கேட்டார். ராஜு, நிச்சயமாக இல்லை. மீன்கள் நீந்தவே, பறவைகள் பறக்கவே உருவாக்கப்பட்டவை என்றான். தாத்தா மென்மையாக, அப்படியானால் நீ ஏன் உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு கொண்டு உன் வாழ்க்கையை வீணடிக்கிறாய்? உனக்கே உரிய பாதை உள்ளது. உனக்கென்று தனிப்பட்ட திறமைகளும் உள்ளன. அவற்றை கண்டுபிடித்து முன்னேறு என்று அறிவுறுத்தினார். அன்று ராஜு ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தான். அவன் மற்றவர்களுடன் தன்னை ஒப்பிடுவதை நிறுத்தி கொண்டு தன் சொந்த திறமைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். அவனது தன்னம்பிக்கை திரும்பியது. அவனது வாழ்க்கை மீண்டும் மகிழ்ச்சியாலும் நிறைவாலும் நிரம்பியது. பல ஆண்டுகளுக்கு பிறகு ராஜு ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக மாறினான். யாராவது அவரிடம் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டால் அவர் புன்னகையுடன் கூறுவார், உங்களை ஒருபோதும் மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். ஒரு மீன் பறக்க முயற்சித்தால் அது எப்போதும் தோல்வியாகவே உணரும். ஆனால் அது நீந்தினால் அதனால் முழு கடலையும் ஆள முடியும். சூரியனும் சந்திரனும் ஒன்றாக பிரகாசிக்கவில்லை, ஆனாலும் இரண்டும் சமமாக முக்கியமானவை. உங்கள் சொந்த பாதையை கண்டுபிடித்து உங்கள் வழியில் நடங்கள். உண்மையான வெற்றி அங்கேயே வாழ்கிறது.